ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர்ஸ் ரியல் எக்ஸ்பிரஸ் ஒரு ரிவ்யூ பார்க்கலாமாங்க. எங்கள் அஞ்சலி வீட்டுக்குமே போய் இங்கே பாக்கியம் வந்து பயங்கரமாக பிரச்சனை பண்ணிட்டு வந்திருப்பாங்க. ஏன்னா எங்கள் கோயிலில் வந்து சரவணனையும் அஞ்சலியும் ஒன்றா பார்த்துட்டு எங்கள் அஞ்சலியை பயங்கரமாக திட்டியிருப்பாங்க. திட்டந்தும் இல்லாமல் எங்கள் பாக்கியத்துக்கு கொஞ்சம் கோவம். என்னன்னா எங்கள் மயிலை வந்து அந்த வீட்டில் வாழ விடாமல் ரொம்பவே அசிங்கப்படுத்தி வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது கடைசி வரைக்கும் நடக்கக்கூடாது. அதனால் நம்ம அந்த பொண்ணுக்கிட்ட நம்ம போய் பேசிகிட்டே வந்தாகணும். ஏன்னா அந்த பொண்ணுங்க வீட்டில் நம்ம கண்டிப்பாக பிரச்சனை பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் வந்து அவங்க அப்பா முன்னாடியும் அவங்க அம்மா முன்னாடியும் அஞ்சலியை ரொம்பவே அசிங்கப்படுத்தியிருப்பாங்க. ஆனால் அந்த ஒரு குற்ற உணர்ச்சியிலையும் அந்த ஒரு வழியோடையும் அந்த ஒரு வேதனையோடையுமே அங்கேருந்து எங்கள் அஞ்சலிக்கிட்ட எல்லா விஷயத்தையுமே விசாரிக்கிறாங்க. அஞ்சலியுமே எல்லா உண்மையும் சொல்லிட்டுறாங்க. நான் தெரியாமல் அவங்கக்கிட்ட போய் பேசிகிட்டு இருந்தேன். அதுவும் இல்லாமல் எதர்ச்சியாக தான் நான் கோயிலுக்கு போகும்போது எதர்ச்சியாக தான் அவரை பார்த்தேன். அதனால தான் பேசிகிட்டு இருந்தோம். அதுவும் இல்லாமல் நாங்கள் நிறைய டைம் மீட் பண்ணியிருக்கோம். ஏன்னா அவங்கக்கிட்ட நான் தப்பாக எதுவும் பேச கிடையாது. நாங்கள் எங்கேயுமே சுத்த கிடையாது. அவங்கக்கிட்ட நான் சும்மா பேச மட்டும் தான் செஞ்சேன். ஆனால் இதை பார்த்துட்டு அவங்க அம்மா தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இப்படியெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காதுங்கப்பா, என்னை நம்புங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியுமே சொல்லியிருப்பாங்க. அஞ்சலி சொன்னதை கேட்ட அவங்க அப்பாவும் அங்கேருந்து கிளம்பிட்டு இருப்பாங்க. உடனே எங்கள் பாண்டியனும் எங்கள் சரவணனும் 2 பேரும் கடையிலையுமே வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த டைமில் அஞ்சலியவங்க அப்பாவுமே அங்கே போயிட்டு எங்கள் சரவணன் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட கேட்கவும், உடனே உள்ளதான் இருக்கான் சார், என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாண்டியனுமே விசாரிக்கிறாங்க. உடனே எங்கள் சரவணனுமே அங்கே நிற்கிறாங்க. சரவணா, யாரும் உன்னை பார்க்க வந்திருக்காங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், உடனே அங்கே அந்த ஒரு பர்சனை பார்த்துட்டு ரொம்பவே ஆச்சரியமாகவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரவணா, என்னடா இப்படி பார்த்துக்கிட்டு இருக்க, முன்னாடி தெரியுமா இவரை, என்ன பிரச்சனைக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாண்டியனுமே கேட்கவும், உடனே சரவணனும், அப்பா இவங்க அஞ்சலியுடைய அப்பா தான், என்னத்துக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், உடனே எங்கள் அஞ்சலியவங்க அப்பாவும், இந்த பாருங்கள், இங்கே உங்களுடைய பையனால் என்னோடய பொண்ணுக்கு மிகப்பெரிய அவமானமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் உங்களுடைய சம்மந்தி வந்து எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் என் பொண்ணு ஏற்கனவே நிறைய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இப்போ தான் கொஞ்சம் சரியாகி எங்கள் வீட்டில் நிம்மதியாக இருக்கா. ஆனால் உங்கள் பையனும் என் பொண்ணும் பேசுகிறத பார்த்துட்டு உங்களுடைய சம்மந்தி வந்து எங்களை ரொம்பவே அவமானப்படுத்திட்டு வந்துட்டாங்க. ஆனால் அந்த விஷயத்த அவள் கேட்டதுலேருந்தே இப்போ அழுதுகிட்டே இருக்கா. இப்போ தான் அவள் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கா. ஆனால் அவளோட லைஃப்பையும் அவளோட சந்தோஷத்தையும் உங்கள் பையனை கெடுக்க வேணான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். உங்கள் பையனும் அவங்களும் மீட் பண்ணி பேசுகிறது விஷயம் கிடையாது. ஆனால் உங்களுடைய சம்மந்தி வந்து எங்களை தகாத வார்த்தையில் பயங்கரமாக திட்டிட்டு போனாங்க. அந்த ஒரு வார்த்தையை கேட்டுக்கிட்டு நாங்கள் எவ்வளோ அசிங்கப்பட்டோம் தெரியுமா. எங்களுடைய ஊரில் எங்களை பற்றி என்ன நினைப்பாங்க. ஏன்னா எங்ககிட்ட பணம் இல்லைனாலேயுமே நாங்கள் கௌரவமாக வாழ்கிற ஒரு ஃபேமிலி. இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி மேலே இவ்வளோ பெரிய அசிங்க பேர் வந்துச்சுன்னா அந்த ஊரில் இருக்கவங்க எங்களை நிம்மதியாகவே வாழ விட மாட்டாங்க. எங்களுக்கு பண காசெல்லாம் முக்கியம் இல்லை, எங்களுக்கு நிம்மதி இருந்தால் அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அஞ்சலியவங்க அப்பாவுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே, சார் என்ன சார் பேசிக்கிட்டு இருக்கீங்க, இவ்வளோ பிரச்சனை நடந்து எனக்கு கொஞ்சம் கூட தெரியல சார். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி பிரச்சனை மறுபடியும் நடக்காமல் இருக்க நான் பார்த்துக்கிறேன் சார். உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் வராது. அதுவும் இல்லாமல் நீங்கள் அசிங்கப்பட்டதுக்கும் அவமானப்பட்டதுக்கும் அதெல்லாமே சேர்த்து நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனுமே சொல்லிட்டுறாங்க. உடனே இங்கே, சார் நீங்கள் உங்கள் பையன்கிட்ட சொல்லுங்கள், யாருக்கிட்டாலே சொல்லுங்கள், மறுபடியும் என்னோடய பொண்ணு விஷயத்தில் மட்டும் வந்து இன்வால்வ் ஆக சொல்லாதீங்க, எங்களை நிம்மதியாக விடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இங்கே அஞ்சலியுடைய அப்பாவுமே. அதுக்கப்புறம் சரவணனும் அங்கே நின்றுக்கிட்டு, அப்பா நான் சும்மா தான்ப்பா பேசிகிட்டு இருந்தேன். அதுவும் இல்லாமல் நான் டெலிவரி முடிச்சுட்டு வெளியே வரவும் அவள் கோயிலுக்கு வந்தாப்பா, நான் எதர்ச்சியாக மீட் பண்ணி பேசினது தான், மற்றபடி நான் எதுவுமே பேசலப்பா. ஆனால் இங்கே தங்கமயிலோட அம்மா வந்து இப்படியெல்லாம் இங்கே அஞ்சலியை அசிங்கப்படுத்திட்டு வந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலப்பா. அப்பா ஒரே நிமிஷம்ப்பா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் வெளியில் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கோமாவும் அங்கேருந்து கிளம்பிட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே வீட்டுக்குமே பாக்கியமும் அவங்க மனசுக்குள்ளே இருந்த எல்லா கோவத்தையுமே அஞ்சலி வீட்டில் கொட்டிட்டுமே வந்துட்டாங்க. உடனே அங்கே பாக்கியம், தங்கமயில், இங்கே மாணிக்கம்னு சொல்லிட்டு 3 பேரும் வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டுமே இருக்காங்க.
உடனே சரவணன் அந்த வீட்டுக்கு போனதும் பயங்கர கோவமாக அங்கே சாப்பிட்டுட்டு இருந்த தட்டையுமே எட்டி உதைக்கவும் உடனே பாக்கியம் இருந்து, ஏப்பா என்ன என்ன ஆச்சு, எதுக்காக எங்கள் வீட்டில் வந்து இப்படியெல்லாம் அராஜகம் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ இப்படியெல்லாம் பண்ணனா வேற இன்னும் பிரச்சனைனால இங்கே வந்திருக்க, என் பொண்ணை வீட்டு விட்டு துரத்துனேன், அதுவும் இல்லாமல் என் பொண்ணை அசிங்கப்படுத்தினேன், எல்லாமே தாங்கிக்கிட்டு இருக்கோம், எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நீ மறுபடியும் பிரச்சனை பண்ணலான்னு வந்துருக்கியா, ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டை விட்டு வெளியே போமாப்பில்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சரவணன்கிட்ட சொல்லவும் உடனே சரவணன் பயங்கர கோவமா, ஏங்க என்னங்க பண்ணி வச்சுட்டு வந்தீங்க, அங்கே அஞ்சலி வீட்டில் நீங்கள் எதுக்காக போய் பேசுனீங்க, அதுவும் இல்லாமல் ஒரு பொண்ணுக்கிட்ட கேட்கக்கூடாத வார்த்தையெல்லாம் கேட்டுட்டு வந்திருக்கீங்க, நீங்களும் ஒரு பொண்ணு தானே, இப்படியெல்லாம் ஒரு வார்த்தையை சொன்னால் உங்களுக்கு வலிக்குமா வலிக்காதா, அது மாதிரி தானே இங்கே அஞ்சலிக்குமே வலிச்சிருக்கும், நீங்கள் எதுக்காக அஞ்சலிக்கிட்ட போய் பேசுனீங்க, நான் யார்கிட்ட பேசினா உங்களுக்கு என்ன, நீங்கள் என்ன பொய் சொல்லிவிட்டு இங்கே உங்களுடைய பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்க, ஆனால் அது ஃபேக்கு கல்யாணம் தான் சொல்லலாம், ஏன்னா நீங்கள் பொய் சொல்லாமல் கல்யாணம் பண்ணி வச்சுருந்தீங்க கூட இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது, நீங்கள் பொய் சொன்னதும் இல்லாமல் நான் ஒரு பொண்ணு கூட பேசிகிட்டு இருந்தா அது நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, ஆனால் உங்களை நான் உயிரோடையே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த ஒரு கல்லையுமே தூக்கி தங்க மயிலவங்க அம்மா மேலேயுமே போட போகிறாங்க. உடனே இதை பார்த்ததும் அங்கே தங்கமயிலும் சரவணன் காலில் விழுந்து, ஐயோ மாமா என்னை மன்னிச்சுக்கோங்க, ஏதோ தெரியாமல் அம்மா இப்படி பண்ணிட்டாங்க, அதுவும் இல்லாமல் அம்மா போய் அஞ்சலி வீட்டில் பேசுனது எனக்கு தெரியாது, அவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், மறுபடியும் உங்களோட விஷயத்தில் அம்மா கண்டிப்பாக தலையிட மாட்டாங்க, தயவு செஞ்சு போங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து அழுதுகிட்டு இருக்காங்க. உடனே இங்கே தங்கமயில் சொன்னால் எதுவுமே கேட்க போகிறதில்ல சரவணன், ஆனால் தங்கமயில் வயிற்றில் குழந்தை வச்சுக்கிட்டு சரவணன் காலில் விழுந்ததும் சரவணனும் அந்த கோவத்தை அடக்கிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. உடனே இங்கே தங்கமயிலும், அம்மா என்னத்தம்மா பண்ணி வச்சிங்க, ஏற்கனவே என்னோட வாழ்க்கையை அழிச்சிங்க, இப்போ என்னம்மா பண்ணி வச்சுட்டு வந்திருக்கீங்க, அஞ்சலி வீட்டுக்கு எதுக்கு போனீங்க, அவங்கள எதுக்கு நீங்கள் அசிங்கப்படுத்திட்டு வந்தீங்க, அம்மா உங்களுக்கு சொன்னால் புரியுதா இல்லையம்மா, என்னோடய வாழ்க்கையை நானே பார்த்துக்கிறேன், என்னோடய வாழ்க்கை இப்படி இருக்கிறதுக்கு காரணமே நீங்கள் தான், ஆனால் நீங்கள் மறுபடியும் பொய் ஃப்ராடுன்னு சொல்லிட்டு சொல்லியுமே இப்போ நீங்கள் ஒருத்தரை காயப்படுற அளவுக்கு நீங்கள் வளர்ந்துருக்கீங்க, என்னோடய விஷயத்தில் நீங்கள் எதுவுமே தலையிடாதீங்கம்மா, தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன், நீங்கள் இது மாதிரி ஒரு விஷயத்தில் எப்போவுமே தலையிடாதீங்க, இது நான் உங்கள் காலில் கூட விழுந்துடுறேன், இல்லை உங்களுக்கு இந்த வீட்டில் இருக்கிறது பிடிக்கலனா சொல்லுங்கள், நான் இங்கேருந்து கிளம்பிடுறேன், ஆனால் இப்படியான ஒரு விஷயம் மட்டும் பண்ணாமல் இருந்தால் எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தங்கமயிலுமே கிளம்பிடுறாங்க. உடனே கோவமாக இங்கே சரவணனும் வீட்டுக்குமே போயிட்டுருக்கவும் உடனே வீட்டுக்கு போகிற போதே இங்கே ரொம்பவே குடிச்சிட்டு தான் போகிறாங்க சரவணனும். ஆனால் இன்றைக்கி வந்து கடையில் இவ்வளோ நடந்ததுனால கடையுமே பூட்டிட்டு இங்கே பாண்டியன் வந்து வீட்டுக்குமே போயிட்டுருப்பாங்க. உடனே இங்கே குடிச்சிட்டு போன சரவணனும் வீட்டுக்குள்ளே தள்ளாடி நடந்து போகவும் அங்கே சோப்பாவில் உக்காந்துக்கிட்டு இருந்த பாண்டியன் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உடனே பார்த்துட்டு பயங்கர கோவத்துலேயுமே அங்கே சரவணன்கிட்ட போயிட்டு, ஏண்டா என்னடா பண்ணிட்டு வந்திருக்க, இன்னும் இன்றைக்குமே குடிச்சிட்டு வந்திருக்கியா, உன்னை நான் என்ன சொல்லியிருந்தேன், முன்னாடியே நான் எவ்வளவோ சொன்னேன், அங்கே அந்த அஞ்சலி பொண்ணுக்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்ச நேரம் பொறுமையாக இருடா, இது பெரிய பிரச்சனையாகும், அதுவும் இல்லாமல் தங்கமயில் வீட்டில் தெரிஞ்சிச்சுன்னா அவங்க அம்மா தாம் தூம்னு குதிப்பாங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன், ஆனால் நான் சொன்னதை எதுவுமே கேட்காம நீ அஞ்சலி கூட மறுபடியும் பேசிகிட்டு இருந்த, அப்போ இப்போ பார்த்தியா அந்த பொண்ணு எப்படி அசிங்கப்பட்டிருக்கோம், அதுவும் இல்லாமல் எவ்வளோ அசிங்கமாக தீட்டிட்டு வந்திருக்காங்க, இதெல்லாம் உனக்கு தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து சொல்லவும் உடனே இங்கே சரவணனும், அப்பா எனக்கு எங்கேயுமே நிம்மதி இல்லைப்பா, நான் அப்படி என்ன தான் தப்பு பண்ணேன், அதுவும் இல்லாமல் என்ன நான் ஒரு முட்டாள்னு சொல்லிட்டு தங்கமயில் ஃபேமிலியில் பொய் சொல்லி என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அதுவும் இல்லாமல் அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சாங்க, எவ்வளோ காமெடியாக இருக்கேண்ணா அப்பா, ஏன்னா யார் பொய் சொன்னாலையும் நான் நம்பி அவங்கள உயிராக நினச்சி இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது, ஆனால் தங்கமயில நான் எவ்வளோ உயிராக லவ் பண்ணிகிட்டு இருந்தேன், அதுவும் இல்லாமல் உயிராக நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் கடைசியில் என்னோட லைஃப்பை பார்த்தீங்களா, இப்போ சந்தி சிரிச்சுக்கிட்டு இருக்கு, என்னோடய லைஃபு இப்படி ஆகும்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல, அதுவும் இல்லாமல் நான் நம்பினது தப்பா, தங்கமயில நான் இவ்வளவோ நம்பினேன், ஆனால் என் கையிலேயே இவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சி வச்சுருக்காங்க, அதுவும் இல்லாமல்
அவள் படிச்சிருக்கான்னு சொல்லிட்டு படிப்பு விஷயத்துலன்னு வேலை விஷயத்தில் வயசு விஷயத்தில் நகை விஷயத்துலன்னு சொல்லிட்டு எத்தனை போய்ப்பா. ஏன்னா இப்போ அந்த ஒரு விஷயத்தெல்லாம் நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே அசிங்கமாக இருக்குது. ஆனால் இது அவகிட்ட இருந்து எனக்கு விடுதலை கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்த டைம்னா நான் அஞ்சலி கூட பேசினது மட்டும்தான். ஏன்னா அஞ்சலி கூட நான் பேசினா அந்த கஷ்டமெல்லாம் எனக்கு தெரியறதில்ல. அதனால நான் இங்கே அஞ்சலி கிட்ட பேசினேன். ஆனால் அஞ்சலி கிட்ட பேசுகிறத நீங்கள் எல்லாருமே தப்பாக நினச்சிக்கிட்டு என்கிட்ட வந்து நீங்கள் பேசுனீங்க. அஞ்சலி கிட்ட எதுக்காக பேசிக்கிட்டு இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட கஷ்டத்தை எல்லாமே நான் யார்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன்னா, ஆனால் நான் யார்கிட்டையுமே ஷேர் பண்ணது கிடையாது. ஆனால் நான் முன்னாடியே இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நான் அஞ்சலியை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு நீங்கள் அர்ஜென்ட்டாக நீங்கள் ஒரு பொண்ணை பார்த்து எனக்கு கட்டி வச்சிட்டீங்க. ஆனால் இந்த இந்த லைஃப்பை பார்த்தீங்கள, என்னோடய லைஃபு எவ்வளோ பெரிய கஷ்டமாக போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் என்னோடய மனசை நீங்கள் புரிஞ்சுக்கலப்பா. ஆனால் நான் இந்த வீட்டில் இருக்க அவ்வளோதான். ஆனால் எனக்கு இந்த வீட்டில் வந்து கொஞ்சம் கூட எனக்கு நிம்மதியே கிடையாது. ஏன்னா நீங்கள் நான் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணி வச்சுருக்கலாம். ஆனால் என்னோடய லைஃப் வந்து உங்களால் தான் என் லைஃப் இப்படி இருக்குது. ஏன்னா நான் முன்னாடியே இங்கே அஞ்சலியை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட எவ்வளவோ சொன்னேன். ஆனால் நீங்கள் எதுவுமே என்னை கேட்காம எல்லாம் நீங்கள் நினச்ச மாதிரியே முடிவு பண்ணிவிட்டு என்னை இப்படி விட்டுட்டீங்க. ஆனால் என்னோடய ஆறுதலுக்காக நான் அஞ்சலி கிட்ட போய் பேசினேன். ஆனால் அஞ்சலி கூட பேசுகிறதே தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னை இவ்வளோ அசிங்கப்படுத்துகிறீங்க. அதுவும் இல்லாமல் அஞ்சலி வீட்டில் போயிட்டு அவங்க அப்படி தகாத வார்த்தையில் பேசிட்டு வந்திருக்காங்க. அஞ்சலி எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருப்பாளோ. அதுவும் இல்லாமல் நான் அஞ்சலி கிட்ட பேசிகிட்டு இருந்த போது கூட சரி, நீங்கள் வந்து அஞ்சலி கூட பேச வேணான்னு சொன்னீங்க. அந்த விஷயத்த கூட நான் அஞ்சலி கிட்ட சொன்னேன். ஆனால் அஞ்சலி அப்போ என்ன சொன்னா தெரியுமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் வந்து பாண்டியன்கிட்ட சொல்லவும் சரவணன் எந்த பேச்சு மூச்சு இல்லாமல் நின்றுடுறாரு. ஏன்னா ஏற்கனவே முன்னாடியே பாண்டியன் வந்து மனசே உடஞ்சி போயிட்டாருன்னே சொல்லலாம். ஏன்னா இங்கே சரவணோட லைஃப்பும் வாழ்க்கையும் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நினச்சி அவர் தினம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வரைக்குமே சரவணோட வாழ்க்கையை நம்ம சரி பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் அவங்களுமே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது எதுவுமே தெரியாமல் இங்கே சரவணனுக்கு மட்டும் கஷ்டம் இருக்கிற மாதிரி பாண்டியனை பயங்கரமாக கஷ்டப்படுத்துகிறாங்க. அப்பா, நீங்கள் எனக்கு எவ்வளவோ நல்லது பண்ணியிருக்கீங்கப்பா. நீங்கள் பெற்றீங்க, உங்களுடைய கடமையை எனக்கு செஞ்சிட்டீங்க. ஆனால் செஞ்ச கடமை நீங்கள் எனக்கு கரெக்டாக செய்யலப்பா. இப்போ மீனாவை பார்த்தீங்களாப்பா? மீனா எங்கள் செந்தில் மேலே எவ்வளோ பாசமாக இருக்கா. அதுவும் இல்லாமல் எங்கள் அம்மா கூட எவ்வளோ சந்தோஷமாக இருக்கா. ஏன்னா எல்லாருக்குமே அவள் பிடிச்சிருக்காப்பா. அதுவும் இல்லாமல் அவள் எந்த ஒரு தப்புமே பண்ணலைப்பா மீனா. ஏன்னா மீனா வந்து எந்த ஒரு தப்பும் பண்ணாமல் இங்கே செந்தியில் பிடிச்சி கல்யாணம் பண்ணிட்டு வந்து அங்கே இப்போ வரைக்குமே எவ்வளோ சந்தோஷமாக அவங்கெல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு லைஃப் எனக்கு கிடைக்கலப்பா. ஆனால் முன்னாடி வந்து நான் தங்கமயில் மேலே மிகப்பெரிய பாசம் வச்சுட்டு இருந்தேன். ஆனால் அவள் பொய் சொன்னான்னு சொல்லிட்டு எனக்கு எப்போ தெரிஞ்சிச்சோ அந்த தேடல்லே எனக்கு பாதி லைஃப் போயிடுச்சுப்பா. ஏன்னா அவள் தப்பு பண்ணதை நானாக கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அது முன்னாடி கூட நான் அவகிட்ட எவ்வளவோ கேட்டேன், தப்பு பண்ணியிருந்தா எதனா சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவள் அப்போ கூட அந்த உண்மையை மனசுக்குள்ளே மறைச்சி வச்சுக்கிட்டா. ஆனால் அவள் மாட்டிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுமே வந்துச்சு. அவங்க அப்பா கிட்ட நான் இவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவள் ஆதார் கார்டை வாங்கி பார்த்தா தான் தெரியுது என்னை விட அவளுக்கு 2 வயசு அதிகம்னு சொல்லிட்டு. அவள் இப்படியெல்லாம் போய் சொல்லி என் மனசை உடைச்சிட்டாப்பா. என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. உடனே அங்கே இருந்த கோமதியும் வந்து, சரவணா என்னடா பேசிக்கிட்டு இருக்க, உன்னோட வாழ்க்கைக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்பாவுக்குமே நிறைய கஷ்டம் தான்டா. என்னடா அவரை பற்றி நீ என்ன நினச்சிட்ட, நீங்கள்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் சின்ன வயசுலேருந்து தனியாக நின்று உங்களை எல்லாருமே வளர்த்து ஆளாக்கி உங்களுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு உங்களை நல்லா அழகு பார்க்கணுன்னு சொல்லிட்டு தான் அவருக்கு நிறைய ஆசை. ஆனால் இப்போ வரைக்கும் நீங்கள் யாருமே அவரை சந்தோஷப்படுத்தலை. ஏன்னா அவருக்கு எப்போவுமே கஷ்ட காலம் தான். ஏன்னா யாருமே அவர் கூட நிற்காமல் அவரை தனிமரமாக அவரை விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் அவரை நம்பி வந்து உங்களெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வளர்த்துருப்பேன் தெரியுமா. உங்கள் அப்பாவுடைய சந்தோஷமாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ தான் பார்த்துருப்பீங்க. ஆனால் முன்னாடியெல்லாம்
உங்கள் அப்பா ஒரு வேளை சாப்பாட்டுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு சொல்லிட்டு எனக்கு எனக்கு மட்டும்தானா தெரியும். ஆனால் நீ ஒரு வார்த்தையில் நீங்கள் என்னோட லைஃப்பை கெடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்லிட்ட. ஆனால் உங்கள் அப்பா உன்னோட வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறதுக்கு எத்தனை டைம் அவர் யோசிச்சிருப்பாரு தெரியுமா? ஒரு நாள் தூங்காமல் இல்லை ஒரு மாதம் தூங்காமல் உனக்காக அங்கே கூடி சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணி வைக்கணும், பையன் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா கஷ்டப்பட்ட காலங்கள்லாம் நிறைய. ஆனால் உனக்கெல்லாம் தெரியாது. ஏன்னா அவர் கஷ்டப்பட்டதை யாருக்குமே சொல்லி பழக்கம் கிடையாது. ஏன்னா அவருக்கு பெருமையாக சொன்னால் அவருக்கு பிடிக்காது. ஏன்னா அவர் வந்து தனிமரமாக நிற்கணும், அதுவும் இல்லாமல் யாரோடைய காசையிலையுமே வாழக்கூடாது, சொந்த உழைப்பில் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆசையிலையும் அவர் அன்புலேயுமே அவர் இன்னைக்கு வரைக்கும் இப்படி நினச்சி நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நீ அவரை பார்த்து இப்படி ஒரு வார்த்தையை நீ கேட்டிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோமதியுமே சொல்லிட்டுறாங்க. அம்மா நான் என்னோட வழியை புரியுதம்மா. இப்போ அஞ்சலி எவ்வளோ பாவம்மா. அதுவும் இல்லாமல் அவள் எதர்ச்சியாக மீட் பண்ணி கோயிலில் பேசுனதுனால அங்கே தங்கமயில அவங்க அம்மா போய் அங்கே அஞ்சலியை எவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு வந்திருக்காங்க. நான் அஞ்சலிக்கிட்ட அந்த ஒரு இதில் தான் பழகுறேன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட நான் போய் சொன்னேன்னா யாரு கூட பேசினாலையும் எல்லாரும் தப்பாக தான் பேச செய்வாங்க. ஆனால் அஞ்சலியோட பேசி அஞ்சலியை முன்னாடியே அப்பா வந்து கஷ்டப்படுத்திட்டாங்க. என்ன அஞ்சலி கூட வந்து பிரித்து அவங்கள கஷ்டப்படுத்தினாங்க. இப்போ தங்கமயில அவங்க அம்மா கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஏதோ ஒன்று பண்ணுங்க, இந்த வீட்டில் நான் கடைசியில் இருக்க போகிறது கிடையாது. ஏன்னா எனக்கு சந்தோஷமாக இந்த வீட்டில் இருந்தால் சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு இந்த வீட்டில் இருந்தால் தான் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே வெறுப்பாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் இடையில் இங்கே அஞ்சலி வந்ததுலேருந்து எனக்கு கொஞ்சம் ஆறுதலாகவும் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் என்னோடய கஷ்டமெல்லாம் காற்ற பறந்து போச்சு. ஆனால் அதுக்கும் என்னோடய சந்தோஷத்துக்கும் ஒரு வினையை வச்சிட்டிங்க. இதுக்கு மேலே எனக்கு வேற ஒரு கல்யாணமும் வேணாம். ஆனால் நீங்கள் தங்கமயில கடைசி வரைக்கும் நான் இந்த வீட்டுக்குள்ளேயே நான் விட மாட்டேன். அவன் மேலே இந்த கோபமோ அவன் மேலே இந்த வெறுப்பு எனக்கு எப்பவுமே போகாது. நான் சாகும் வரை நான் அவளை வந்து இந்த வீட்டுக்குள்ளே சேர்க்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணனும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. உடனே பாண்டியனும் கோமதி இந்த விஷயத்தில் நான் என்ன முடிவெடுக்கிறதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல. அதுவும் இல்லாமல் இந்த விஷயத்தை யோசிச்சு அவன் கூட நிற்கிறதா இல்லை இது தப்புடா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சொல்கிறதான்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே தெரியல. எனக்கு முன்னாடியே ரொம்பவே கஷ்டமாகவும் குற்ற உணர்ச்சியாகவும் இருந்துச்சு. நான் இப்படி ஒரு பொண்ணை இங்கே நம்மளுடைய பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டனோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே குற்ற உணர்ச்சியாக இருந்துச்சு. ஆனால் அப்படி இருந்தாலையும் இவன் வாயாலே என்ன அவனோட வாழ்க்கை கெடுத்துன்னு சொல்லிட்டு சொன்னதை நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது கோமதி. இதுக்கு மேலே நான் என்னத்தை சொல்கிறது, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா இங்கே நான் அவனை ரொம்பவே பெருசாக நினச்சேன். ஏன்னா இந்த வீட்லேயே அவன் தான் நான் சொல்கிற பேச்சை கேட்டுட்டு இருந்தவன். ஆனால் அவனே இப்படி மாறி இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் நான் தான் அவனோட வாழ்க்கையை நான் கெடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியனுமே சொல்லி அழுதுகிட்டு இருக்கவும் உடனே கோமதியும் நீங்கள் என்னங்க பண்ணுவீங்க, அவனுக்கு இப்படி ஒரு பொய்யை அவங்க சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நினச்சியோ இல்லை தெரிஞ்சோ நீங்கள் இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சிங்களா? இல்லை நீங்கள் சரவணன் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சிங்க. ஆனால் உங்களை பற்றி அவன் புரிஞ்சிக்கல, அவ்வளோதாங்க. நீங்கள் மற்றபடி வேறு எதெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. ஏற்கனவே இந்த வீட்டுக்கு ஒரு பிரச்சனை முடிஞ்சால் ஒரு பிரச்சனை சொல்லிட்டு வந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி சூழலில் ஒரு நாள் கூட நம்ம சந்தோஷமாக இருக்கிற ஒரு நேரமோ காலமோ நம்மளுக்கு அமையலை. ஆனால் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. சரவணன் வந்து இப்போல்லாம் நிறைய குடிச்சிட்டு வரான். அதுவும் இல்லாமல் அஞ்சலி மேலே வச்சுக்கிட்டு இருந்த பாசத்தினால அவன் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு எப்படி தான் நானுமே சொல்லி புரிய வைக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே தெரியல. அதுவும் இல்லாமல் அந்த அஞ்சலி வீட்டில் மயிலவங்க அம்மா எதுக்காக அவங்க போய் பேசியிருக்கணும்? அஞ்சலி ரொம்பவே கஷ்டப்பட்டு இங்கே சரவணன்கிட்ட வந்து பேசிடுவா போல். அதனால தான் சரவணன் இவ்வளோ கோவமாக அவங்கள போய் திட்டிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. உடனே இங்கே பாண்டியனும் கோமதி இங்கே அவங்கிட்ட அஞ்சலி சொல்லலை, அவங்க அப்பா அஞ்சலி அவங்க அப்பா வந்து என்னோட பொண்ணை விட்டுருங்க, எங்களுடைய பொண்ணுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்க விடுங்க, அவளை நீங்கள் கஷ்டப்படுத்தினது போதும், இதுக்கு மேலேயுமே அவளை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காதீங்க. ஏற்கனவே ஒரு பையனை கல்யாணம் பண்ணி அவன் சீரழிஞ்சு போனதை பார்த்து அவளுக்கு ரொம்பவே கஷ்ட நிலையுமே அவள் ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருந்தா. இப்போ தான் இதை கொஞ்ச நாள் அவள் சந்தோஷமாக இருக்கா.
அந்த சந்தோஷத்தையும் நீங்கள் கெடுத்து விடாதீங்க. பட் நீங்கள் அவளை கஷ்டப்படுத்தாமல் இருந்தால் எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவே வந்து கடை முன்னாடி வந்து பேசிட்டு போனார். எனக்கு அப்போவே எனக்கு ஒரு யோசனையாகவே இருந்துச்சு. எதனால் இவரெல்லாம் வந்து பேசிகிட்டு இருப்பாருன்னு சொல்லிட்டு கடைசியாக தான் தெரிய வருது. தங்கமயில் அவங்க அம்மா வந்து இவங்க இந்த அஞ்சலியும் சரவணனும் 2 பேரும் பேசுகிறத கோயிலில் மீட் பண்ணி பார்த்துட்டு அந்த ஒரு கோவத்தில் அவங்க பேசியிருக்காங்க. அதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு தான் எங்கள் சரவணன்கிட்ட நான் முன்னாடியே சொன்னேன். சரவணா, எது இருந்தாலையும் கொஞ்சம் யோசிச்சு நிதானமாக முடிவெடுடா. அதுவும் இல்லாமல் அந்த பொண்ணு கூட அடிக்கடிக்கு மீட் பண்ணி பேசுகிற விஷயத்த ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது எதுவுமே சரவணன் கேட்கல. கேட்காதனால இப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனையில் வந்து முடிஞ்சிருக்கு தெரியுமா? இந்த பிரச்சனையில் எனக்கு என்ன முடிவு எடுக்குதுன்னு சொல்லிட்டு தெரியல. அதுவும் இல்லாமல் எனக்கு ரொம்பவே டயர்டாகவும் இருக்குது. என்ன மனசு வலிக்கிற மாதிரி பேசிட்டு போயிட்டான். இதுக்கு மேலே எனக்கு தூக்கமும் வராது. அதுவும் இல்லாமல் அவன் வாழ்க்கையை சரி பண்ணுற வரைக்கும் எனக்கு தூக்கமும் வராது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க பாண்டியனும். அதுக்கப்புறம் என்ன, எங்கள் ராஜியும் அங்கே முத்துவேலை மீட் பண்ணி பேசிட்டு ரொம்பவே சந்தோஷத்தோடையுமே வீட்டுக்கு வந்துடுவாங்க. வீட்டுக்கு வந்ததும் இங்கே கோமதி கிட்ட போயிட்டு, அத்தை எங்கள் அப்பா நல்லா இருக்காது அத்தை, அத்தை அப்பா இன்னும் 2 நாளில் நடக்கலாமா, அதுவும் இல்லாமல் அப்பாவுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, அப்பா நல்லா தான் இருக்கார் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜியுமே கோமதி கிட்ட சொல்லிடுவோம். உடனே கோமதியும் ராஜி, அண்ணனுக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அண்ணன் ரொம்பவே நல்ல ஒரு மனசு கொண்டவர். அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே நடக்காது. ஏன்னா இந்த வீட்டில் இந்த ஊரில் எல்லாருமே எவ்வளோ கெட்டது பண்ணியிருக்காங்க. ஏன்னா கெட்டது பண்ணியிருந்தாலையும் ஆனால் அவர் எல்லாருக்குமே நல்லது தான் நினச்சிருப்பார். அப்படிப்பட்ட மனுஷனுக்கு எந்த ஒரு இஷ்யூஸும் வராது, எந்த ஒரு ஃபால்ட்டும் வராது அப்படின்னு சொல்லிட்டு கோமதியுமே சொல்லிடவும். உடனே மீனாவும் செந்தில்கிட்ட, ஏங்க நேற்று எனக்கு முன்னாடியே நீங்கள் சமைச்சு எனக்கு கொடுக்குறேன்னு சொன்னீங்க, ஆனால் நீங்கள் எழுந்ததே 9 மணிக்கு எழுந்திருக்கீங்க. எழுந்து நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கே உங்களுக்கு அதுவே டைம் சரியாக இருந்திருக்கும். அதுவும் இல்லாமல் வேலைக்கே நீங்கள் 1 மணி நேரம் லேட்டாக போகிறீங்க. இப்படி இருக்கிற ஒரு சமயத்தில் நீங்கள் எப்படி எனக்கு நீங்கள் சமைச்சு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுமே கேட்கவும். உடனே இங்கே செந்திலும், மீனா நேற்று நான் உங்ககிட்ட சவால் கொடுத்தேன், அந்த சவாலை கண்டிப்பாக நான் நிறைவேற்றியே ஆகுவேன். ஏன்னா நான் உனக்கு கொடுத்த சத்தியத்துக்கு இங்கே நான் உனக்கு கொடுத்த வாக்குக்கு கண்டிப்பாக நான் மீற மாட்டேன். நாளைக்கு பார், நான் உனக்கு முன்னாடியே 3 மணிக்கே எழுந்து உனக்கு என்னென்ன பிடிக்குமோ அது அத்தனையுமே சமைச்சு நான் கொடுக்க போகிறேன். வேணும்னா பார், உனக்காக நான் கண்டிப்பாக செஞ்சு வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு செந்திலுமே சொல்லிடுறாங்க. உடனே மீனாவும், பார்ப்போங்க, நீங்கள் இப்படி தான் நேற்றுமே சொன்னீங்க, ஆனால் நேற்றுமே எதுவுமே பண்ணலை, இதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுமே சொல்லிடுவோம். உடனே இங்கே செந்திலும், சரி மீனா, உனக்கு என்ன பிடிக்குன்னு சொல்லு மீனா, உனக்காக நான் எல்லாமே உனக்கு ஆசைப்பட்டதை நான் வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்திலுமே சொல்லவும். உடனே மீனாவும், எங்கே திடீர்னு என்ன இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, திடீர்னு இன்னைக்கு ஒரு மார்க்கமாகவே இருக்கீங்களே, என்ன என்னால் உங்களுக்கு எதனா ஒரு விஷயம் ஆகணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு செந்தில்கிட்ட கேட்கவும். உடனே மீனாவும் கிட்ட வந்து செந்திலுமே, மீனா என்ன மீனா, நான் எதனா ஒரு விஷயமா இருந்தால் மட்டும்தான் உங்ககிட்ட இப்படிலாம் பேசியிருக்கேன்னா என்ன, உன்னை பிடிச்சிருக்கு அதனால் உங்ககிட்ட பேசியிருக்கேன். அதுவும் இல்லாமல் நீ எனக்காக எவ்வளவோ பண்ணியிருக்க, என் மேலே நீ உயிரை வச்சுக்கிட்டு இருக்க, ஆனால் உனக்காக நான் எதுவுமே பண்ணலைன்னா அது இது ரொம்ப தப்பாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே செந்திலுமே சொல்லிடுறாங்க. உடனே இங்கே செந்தில் சொன்னதை கேட்ட மீனாவும், எங்க நீங்கள் முதல்ல அந்த சாப்பாடு பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்தீங்க இல்லையா, அந்த விஷயத்த பண்ணுங்கள், அதுக்கப்புறம் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுமே சொல்லிடவும். உடனே ஒரு சைடு வந்து ரொம்பவே வயிறு வலி பிடிச்சிருது தங்கமயிலுக்குமே. ஏன்னா இங்கே பாக்கியத்துக்கிட்ட ரொம்பவே கத்திட்டு இருந்தாங்க, அதனால் பிடிச்சிச்சா இல்லை டெலிவரி பெயின் பிடிச்சிட்டான்னு சொல்லிட்டு தெரியல. உடனே பாக்கியமும் பதட்டமாகவும் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணதும் ஆம்புலன்ஸும் வந்து கூட்டிகிட்டு போகுது. உடனே அவங்களுக்கு வயிறு ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்காங்க. ஒரு வழியாக ஹாஸ்பிட்டலுக்குமே போயிடுறாங்க. உடனே போக போகவே குழந்தையுமே பிறந்துடுது. நல்லபடியாக குழந்தையுமே பிறந்தவும் உடனே குழந்தைய பார்த்து ரொம்பவே சந்தோஷமாகவும் நின்றுக்கிட்டு இருக்காங்க பாக்கியமும். அதுக்கப்புறம் குழந்தை பிறந்த விஷயம் வந்து எங்கள் சரவணனுக்கு தெரிய வருது. அந்த வீட்டில் இருக்க பாண்டியன், கோமதின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிய வருது. கோமதிக்கும் பாண்டியனுக்கும் ரொம்பவே சந்தோஷம். இங்கே சரவணனுக்கு வந்து அவளுக்கு குழந்தை பிறந்தா என்ன, குழந்தை இன்னும் 2 நாள் போட்டோம்,
அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்து நான் தான் வளர்ப்பேன். அந்த கொடுமைக்காரிக்கிட்ட கண்டிப்பாக குழந்த வளரவே கூடாது. அவ கூட வளர்ந்தா அப்புறா மாதிரி தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணனும் உடனே ஹாஸ்பிட்டலுக்குமே போகிறாங்க. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போனாலுமே அந்த குழந்தைய தூக்கிட்டு வர முடியாது. என்னதான் இருந்தாலையும் இவர் கோவத்தில் என்னோட குழந்தைய நான் கூட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டே வந்தாலையும் அவர் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் தான் விழும். என்னதான் இருந்தாலையும் ஒரு கை குழந்தை தன்னுடைய அம்மா கிட்ட இருந்தால் தான் அழுகாமலும் எல்லா விஷயமும் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் அம்மாவை விட்டு பிரித்து கூட்டிகிட்டு போகிற ஒரு வழியெல்லாம் மிகப்பெரிய ஒரு வழி. அந்த ஒரு விஷயத்த மட்டும் இங்கே யாருமே அனுபவிக்கவே மாட்டாங்க. உடனே கோமதி எல்லாருமே அவங்க வந்து ரொம்பவே சந்தோஷமாகவும் வெளியே நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.